ஷூட்டிங் ஸ்டாரை விட ரொம்ப உறுதியானவர். தெரியுமா இங்கிலீஷ் பாட்டுகளை டான்ஸ் ஆட முடியாதா ரோசி? Love, love, peace, joy. ஜீசஸ் போல வேலை போட்டது ஆலன் ஜோயல். உலக மீட்பர், உலகத்தை ரட்சிக்க வந்த மீட்பர், நமக்காக வந்த சிலுவையிலே அவருடைய உயிரையே கொடுத்தார். திரும்ப நம்மளோடு இருக்கிறதற்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் நம்மளோடு கூட ஜீவித்து இருக்கிறார். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒருத்தவங்க காரணமா இருந்தாங்க. ஜீசஸ் பிறக்கிறதுக்காக அவங்கள வாழ்க்கையே கொடுத்தாங்க. அவங்க தான் கன்னி மரியா. கன்னி மரியா வெரி ஏசப்பாக்கு கீழ்ப்படிந்து அவரையே சுமந்து இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக ஒரு கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் நமக்காக வரப்போறது இந்த உலகத்துல இருக்கிற மருமகனாலே கோபக்காரங்களாவும் சொன்ன பேச்சு கேட்காதவங்கள தான் இருப்பாங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா பைபிள்ல ஒரு மருமகன் இருக்காங்க. அவங்க மாமியார் சொன்ன பேச்ச தட்டாம கேட்பாங்க. அவங்க தான் ரூத். அதோனியா ஜாய். ரூத் சிறந்த மருமகன். அடுத்து தன் கணவருக்காக ராஜாவிடத்திலே போய் வேண்டி கணவர் செய்த தப்புக்காக அவங்க மன்னிப்பு கேட்டது யாரு தெரியுமா உங்களுக்கு? அபிகாயில். மெர்லின் ஜாய். அபிகாயில் கணவரை காப்பாற்றுறதுக்காக ராஜாவிடத்துல போய் மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் ராஜாத்தி யாரு? பைபிள்ல ராஜாத்தி யாரு? எஸ்தர் ராஜாத்தி. இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக தைரியமா ராஜா முன்னாடி போய் நின்று 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்து ஜனங்களை எல்லாம் ரசிக்க அவங்க காரணமா இருந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி. அடோனா பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் இவங்கெல்லாம். யாருக்கெல்லாம் இவங்களை யாரு பிடிக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே பிடிக்குமா? ஒருத்தர் ஸ்பெஷலா இருப்பாங்களே யாருக்காச்சும்? ஜீசஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல். பொதுவா சொல்லக்கூடாது. ரூத் 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 எஸ்தர். ரூத். எதுக்காக எஸ்தர்? கேட்கல. சரி எஸ்தர். யார் எஸ்தர் ராஜாத்தி? அடோனாரிசி. கைதட்டலாமா எஸ்தர் ராஜாத்திக்கு? அவங்க தன்னோட தேசத்து மக்களுக்காக 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஆமா. யாருமே வராதுல அந்த மாதிரி மத்தவங்க அன்பு செய்ய. சோ எஸ்தர் கதை இருந்ததுல. எஸ்தர் ராஜாத்தி ஒரு பெரிய கைதட்டல். வேற யார் பிடிக்கும்? இங்க இருக்கிற 5 பேர்ல சொல்லுங்க யாரு பிடிக்கும்? ரூத். ஜீசஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். ஜீசஸ் விட்டுறலாம். ரூத் ரூத் ரூத். சொல்லுங்க எதுக்காக?
இன்னும் அவங்களோட வம்ச வழியில தான் ஜீசஸே பிறந்தாரு. ரூத் வந்து தன்னோட கடவுளை விட்டுட்டு அவங்க மாமியார் கடவுளை வந்து அவ ஏத்துக்கணும். சோ அது இல்ல. மேனகா நீங்க உங்க மாமியார் கீழ்ப்படுவீங்களா? கண்டிப்பா. சரி. எல்லாருமே ரூத்த போல இருக்கணும். ஹalleluya. ஸ்தோத்திரம். எல்லாரும் கை தட்டுங்க ரூத்துக்காக. நெக்ஸ்ட் பெரில் மேரி மதர் மேரி. யாருக்கெல்லாம் மதர் மேரியை பிடிக்கும்? அது என்ன பிடிக்குமா? எதுக்காக? காரணம் சொல்லுங்க. ஹோலி என்னது? ஹோலி சிறந்த பெண்ணாக நல்ல ஒரு பரிசுத்தமா வாழ்ந்தாங்க இந்த உலகத்துல. அவங்க பரிசுத்தமா இருந்ததுனாலதான் அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. சரி கை தட்டலாமா? அபிகாயில் தெரியாத யாருக்குமே. அபிகாயில் யாருக்கு தெரியுமா இல்லையா? தெரியுமா? சொல்லுங்க. மேனகா உங்களுக்கு அபிகாயில் பிடிக்குமா இல்லையா? அபிகாயில் பிடிக்குமா? ஆனா அபிகாயில் வேஷம் போட்டு அவங்க பொண்ணை பிடிக்காதா? நீங்க சொன்னது எங்களுக்கு கேட்டுடுச்சு. உங்க பொண்ணு ஜாய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. சரி எல்லாரும் கேட்டலாமா? எங்க 5 பேருக்குமே நம்மளுக்காக இங்க வந்து நிக்கிறாங்க. கேட்டலாம்.